ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது Bosch ஹேண்ட் டூல் கிட். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்மளோட வேலையை டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, டிஐஒய். அந்த மாதிரி நமக்கு தேவையான ஒர்க்கை நம்மளே பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்த ஸ்பேனர், கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், இன்ச் டேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எல்லாமே இந்த மாதிரி பாஷ்ன்ற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பவர் மிஷின் டூல் மேக் பண்ணுறவங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு காம்பேக்டாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 12 பீஸ் காம்பேக்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட தேவையான வீட்டுக்கு தேவையான விஷயம், இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன மிஷினரிஸ் ரிப்பேர் பண்ணுறது, உங்களோட ஹார்ட்வேர்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணணும், ஒரு மானிட்டர் வச்சுருக்கீங்க, சிபி ஏதோ ஓப்பன் பண்ணணும், இல்லை வீட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணணும், ஒரு ட்ரில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் விஷயத்துக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக்கான ஒரு டூல் கிட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டூல் கிட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து அந்த 12 பீஸ் சொன்னதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாஷோட மேனுஃபேக்சரிங் தான். ஸோ அதனால் எல்லா டூல் கிட்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த பாஷ்ன்ற அவங்களோட பிராண்டை வந்து போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவானது பார்த்திங்கன்னா இந்த ஹேமர் தான். ஸோ இந்த ஹேமர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப் கொடுக்குற மாதிரி ஒரு லெதர் ரப்பர் இதில் உங்களுக்கு வந்து ஹேண்டில் கொடுத்துட்டு ஹெட்டை வந்து நல்லா வந்து ஒரு அயன் ராட் நல்லா வந்து கரோட் ஆகாத மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அது மேடப் ஆஃப் சிங்கிள். இது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டில் வந்து ஹேமர் வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்பப்போ லூஸ் ஆகிரும். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ ஒரு ஹார்டனான ஒரு நெயில்ஸும் நீங்கள் அடிக்கலாம், இது பிரேக் ஆகும், அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அதே மாதிரி பின்னாடி வந்து நெயிலை வந்து எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டான சைஸில் நல்லா ஒரு ஹேண்டில் கொடுத்துட்டு நல்லா இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ ட்ரைவர் இதில். ஸோ இதில் வந்து ஹேண்ட் வந்து நல்லா க்ரிப்பாக கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்ன டைப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்டு. ஸோ இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ பண்ணுறது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி இதை எடுத்து இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக உங்களுக்கு இந்த மேக்னெட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பேனர். ஸோ வந்து ஸ்பேனர் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் வரும். பட் இவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஒரு நாப் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்பேனரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் இதுலேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5 இதில் சென்டிமீட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 6 to 12 சென்டிமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டயாமீட்டரை இது பண்ணுறதுக்கான யூசேஜ் வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் கொடுக்கல. பட் இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் அந்த ஹெட்டை பொறுத்தவரை அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் காம்பேக்டாக கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஞ்ச் டேப். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மெஷர் பண்ணி பண்ணணும்னா அவங்களே வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேக் ஆக்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு 3 மீட்டர் பாஷில் வந்து உங்களுக்கு இந்த ஹிஞ்ச் டேப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டூல் கிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸில் வருது. இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சூட் கேஸ் மாதிரி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த பாக்ஸும் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன்னாச்சும் நீங்கள் கொண்டு போனோன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான டிசைனில் இருக்குது. நீங்கள் கேரி பண்ணி போகிறதுக்கான ஒரு லாட்சை லாக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து இது வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈச் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போட்டிருக்கிற எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500. பட் ஆக்சுவலாக அமேசான்லேருந்து மற்ற எல்லா ரீட்டைல் செல்லர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 1200 to 1500 ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இது பிக் பில்லியன் சேல், அமேசானோட ப்ரைம் சேல் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். பட் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1200 to 1500 வந்து இது அவைலபிள் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த சென்ஸ் நான் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து ரெலிகா கார்டு யூஸ் பண்ணுறேன், கிரெடிட் கார்டு. ஸோ அந்த ரெலிகா கார்ட்ஸில் நான் சேவ் பண்ண ரிவார்ட் பாயிண்ட்ஸில் தான் வந்து இது நான் வந்து ப்ரொக்யூர் பண்ணேன். இதுக்கு வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பே பண்ணல. பட் நான் மற்ற யூசேஜ் பண்ணும்போது அதில் கிடச்ச ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஹெச்டிஎஃப்சி மூலமாக வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ண பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8500 பாயிண்ட்ஸு.
ஸோ யூஸ்வலாகவே நான் கிரெடிட் கார்டில் வந்து ஒரு 10,000 rupees மேலே எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் நான் கிரெடிட் கார்டில் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகி அந்த பாயிண்ட்ஸில் வந்து நான் வந்து ஹெச்டிஎஃப்சியோட நெட் பேங்கிங்கில் போய்ட்டு அவங்களோட கேட்டலாக் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவார்டில் வந்து ப்ரொக்யூர் பண்ணது தான் இது. சப்போஸ் யாராச்சும் ஹெச்டிஎஃப்சியோ இல்லை வேறு ஏதோ எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இருக்கான்னு தெரியல, பட் இந்த ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கான்னு தெரியல. பட் எல்லா கிரெடிட் கார்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கேஷ்பேக்கு இல்லை கேட்லாக்ல போய் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். பட் ஹெச்டிஎஃப்சி வந்து அவங்களோட வெப்சைட்ஸ்லேயே வந்து நெட் பேங்கிங்கில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் 8,500 points ஸ்பெண்ட் பண்ணி நான் இது வந்து வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த டெலிவரி சார்ஜஸ் மட்டும் 99 + 18% ஜிஎஸ்டி மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிவ்யூவில் வந்து நான் சொல்ல வந்தது. ஒன்று வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா காம்பேக்டான விஷயமும் இதில் வந்து வந்துடுது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூல் கிட்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் வந்து செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலில் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.